பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனம், அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பானோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். யாத்ராங் புஸ்தகத்தில் மோசையோடு ஆண்டவர் சொன்ன காரியத்தை ரோமர் புஸ்தகத்திலேயே வாசிக்கிறோம். எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ. நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வளர்ச்சியை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை, நம்முடைய உயர்வை ஆண்டவர் தான் முடிவு செய்யறாருங்க. நம்ம மேல இறங்கும்படியாய் நமக்கு இந்த காரியத்தை செய்ய தேவ சுத்தம் இருக்கும் என்றால் யாரும் உங்க வளர்ச்சியை தடுக்க முடியாது. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா வைக்க வேண்டும் என்பது ஆண்டவர் முன்குறித்த காரியம். அவன் மேல் ஆண்டவர் சுத்தமாய் இருந்தார், அவன் மேல் ஆண்டவர் இரக்கமாய் இருந்தார். சமஸ்த இஸ்ரவேலின் இராணுவத்தை கொண்டு சவுல் அடக்க நினைத்தாலும் அது முடியாது. ஏனால் தேவ சித்தம். இன்னைக்கு உங்க மேல, உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில உங்களை மேன்மைப்படுத்துகிற, உயர்த்துகிற திட்டத்தை கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றிருக்கிறீங்க. தேவன் தான் உங்கள் மேல் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்க சுத்தமாயிருப்பானோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒருவேளை குடும்பம் என்ன சொல்லுது, நண்பர் என்ன சொல்றாங்க, மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, அது முக்கியமே இல்லைங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோசேப்பின் மேல இறங்க ஆண்டவர் சுத்தமாய் இருந்தார். யோசேப்பை உயர்த்த ஆண்டவர் உருக்கமாய் இருந்தார். அவனை படுகுழியில தள்ள தன்னுடைய சகோதரரை நினைத்தாலும் எதுவும் அவனை தடுக்க முடியாது. எந்த வல்லமையும் உங்கள் எதிர்காலத்தை தடுக்க முடியாது, எந்த அதிகாரமும் உங்களுக்கு அடக்க முடியாது. கர்த்தர் உங்கள் மேல் இறங்க சுத்தமாய் இருக்கிறார், உங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறார். தேவ சுத்தத்தை, தேவ திட்டத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருதயத்தில் ஒரு வேகம் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார், எனக்கு தேவ சுத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரே காரியம்தான் 25 ஆண்டுகள் அவரோடு ஓடும்படியா, இன்னும் வாழ்க்கையின் கடைசி வரை அவரே பிடித்து கொண்டு ஓடும்படியா அந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அதே பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்கள் மேல என்ன தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் சுத்தமா இருக்கிறாரோ, எப்படி இறங்க அவர் சுத்தமா இருக்காரோ அதுக்கு விட்டு கொடுங்க, அதுக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த இடத்திலேயே, இந்த தேசத்திலே என்னை ஆசீர்வதிங்க, இப்படித்தான் நீங்க என்னை கட்டணும், அப்படி வைக்காதீங்க. அவர் சித்தம் எதுவோ, தேவ இரக்கம் எதுவோ அது கடந்து வரட்டும். எந்த மனிதர்களுடைய ஒத்தாசை, யாருடைய ஆதரவு இருந்தா தான் நீங்க வருவீங்க. அவங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குமா? வேண்டவே வேண்டாம். மொர்தெகாய்க்கு இருந்த விசுவாசம். எஸ்தர் ராஜாத்தி பத்தி சொல்லுகிறார், கடினமான சூழ்நிலை, அந்த மகள் கைவிரிக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் ஜனங்கள் கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்கிறனால என்னால முடியலன்னு கைவிரிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு மொர்தெகாயுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம். இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் வேறொரு இடத்துல வந்து எழும்பும் என்று ஒரு விசுவாசம் அந்த மகனுக்குள்ள வந்தது. ஏன் தெரியுங்களா? எவன் மேல் அவர் இரக்கமாய் சுத்தமா இருப்பாரோ அவர் இரக்கமாய் இருப்பார், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சுத்தமா இருப்பாரோ அவர் மேல் உருக்கமாய் இருப்பார். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். உங்க மேல மனதுருகுகிற தெய்வம் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். My dear brother, my dear sister, I am talking to you personally. ஆண்டவருடைய கரம் உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும், உங்களை கட்டும். அவர் தான் இறங்கணும், அவர் கண்கள் தான் நம்ம மேல நோக்கமா இருக்கணும். அப்பாவை பிடித்து கொள்ளுங்க. மேன்மையான உயரமான சிகரங்களுக்கு, ஆசீர்வாதமான காலங்களுக்குள்ளாய் நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். தைரியமா இருங்க. God bless you.